அதுவும் இல்லை சக்தியும் கோவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கமிஷனர் அடிச்சிடறாங்க. அதை பார்த்து எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ராஜசேகரும் முத்தையாட்ட எவ்வளவோ பேசுகிறாங்க. இது மாதிரி அந்த கமிஷனர் என்னன்னா என் பையனை பழிவாங்க பார்க்குறாரு ஜெயாவை, அதனால நீ இது மாதிரி இந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது, இது மாதிரி என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிங்க, கண்டிப்பாக நான் அந்த கேஸை வாபஸ் வாங்குறேன், அது வரைக்கும் என்னால் முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ கமிஷனரும் முத்தையா கூப்பிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, என்ன கேஸை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுறாங்களாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இது மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் நான் வாபஸ் வாங்க மாட்டேன், இதே நிலைமையில் இருங்க, உங்கள் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், நான் வாங்கி தரேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டரும் சொல்கிறாங்க. இன்னும் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பவானி, அதாவது சுந்தரமும் வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா ஜெயவையும் சக்தியும் பார்க்க வந்திருக்காங்க. அவங்க வந்தோடனே பவானி உடனே பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு வந்தீங்க, உங்களை ஏதாச்சும் ஃப்ராடு கேஸில் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்களா, எனக்கு தெரியுமே நீ தான் ஃப்ராட் ஆச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லை பவானி, இது மாதிரி அத்தையும் மாப்பிள்ளையும் பார்க்கலான்னு தான் வந்தாங்கிறாங்க. அத்தையா, நானே உங்களுக்கு யாரும் இல்லாத போது உங்களுக்கு எப்படி அத்தை வருவாங்க, முதல்ல இங்கேருந்து போங்க, இல்லைன்னா எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஏன் பவானி இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், ப்ளீஸ் பவானி எனக்கு புரிஞ்சுக்க அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறு, கடுப்பாயிடும், முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவமாக திட்டுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு கமிஷனர் அந்த போலீஸ்லாம் சேர்ந்து என்னம்மா இங்கே பிரச்சனை, ஏன் இங்கே சண்டை போட்டுட்ருக்கீங்க சார் இது மாதிரி அத்தை தான் சார் நான் பார்த்துட்டு போகிறேங்கிறாங்க. அப்போ பவானி, சார் இந்த ஆள் எனக்கு யாருன்னே தெரியாது சார், அப்போ எப்படி சார் எங்கள் அம்மா இவனுக்கு அத்தையாவாங்க, முதல்ல இந்த ஆளை பிடிச்சி வெளில அனுப்புங்க, போதும் நிறுத்துங்க, முதல்ல இங்கே எல்லாருமே முதல்ல ஸ்டேஷன் விட்டு வெளில போங்க, வெளில போய் நில்லுங்க, இங்கே நின்று கத்திட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அவங்க சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க போன பிறகு பார்த்தீங்கன்னா டீ கடை பையன் வந்து பார்த்தீங்கன்னா டீ கொடுத்துட்டு போகிறான். என்னடா இது டீயே நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. சார் நாலுலேருந்து நல்லா போட்டு திக்கா எடுத்துகிட்டு வரும் சார் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சார் இந்த பொண்ணி மட்டும் கழிச்சு தான் அந்த கேஸ் சீக்கிரமாக முடிஞ்சிடலங்கிறாங்க. ஆமாயா, அதுக்கு இந்த ஜெயாவும் அந்த சக்தியும் உண்மையாக சொன்னால் தானே விதத்தில் விசாரிச்சா சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் நேராக ஜெயாட்ட போகிறாங்க. என்னம்மா நீங்கள் ஏன் இங்கே இருந்துக்கிட்டு ஒழுங்கா அழகாக அந்த பொண்ணு எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா போதும், நான் உங்களை வெளில விட்டுற போகிறேன், இது மாதிரி அந்த பொண்ணு உண்மையிலே இருக்காளா இல்லை அடித்து கொண்டுட்டீங்களா நீங்களும் உங்கள் பையனும் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு பார்த்தீங்கன்னா சக்தி போகுது. சார் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க சார், எங்கள் அம்மா எதுக்காக பொண்ணி அடிக்கணும், இதெல்லாம் தவறாக இருக்குங்க. ஓ அப்படியா, வரேன் அப்படின்னு சொல்லி சக்திட்டு வந்து சரி இது மாதிரி உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களே, இப்போ சொல்லுங்கள் உங்கள் அம்மா அந்த மாதிரி பொண்ணி எங்கே வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நான் உடனே விட்டுடுறேன், இது மாதிரி நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து பொண்ணி அடித்து தானே கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னோம். சக்தி கோவம் வந்துடுது. அந்த இன்ஸ்பெக்டரோட காலரை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கம்பிலே இடிச்சு அப்படியே பிடிச்சி கீழே தள்ளி விட்றாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே கீழே தள்ளிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு லாக்கப்பை ஓப்பன் பண்ணியா அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் ஓப்பன் பண்ணுறாங்க. லத்தி எடுத்துகிட்டு நம்ம சக்தி அடிக்க போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சக்தி எட்டி அவங்க நெஞ்சிலே உதச்சிடுறாங்க. கீழே போய் வந்துடுறாங்க. அதை பார்த்து நமக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்டா ஒரு கமிஷனர் எவனாச்சும் காலை எட்டி உதப்பானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னடா இது சீரியலாக இருந்தாலும் இப்படி ஒரு லாஜிக்காக இல்லாமல் பண்ணுறீங்களான்ட்டு செமையாக போயிட்டு பார்த்தீங்கன்னா சக்தி அந்த ஆளோட பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்க இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. என்னடா சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு ராஜசேகர் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்துடுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துறாங்க. சாசா விடுங்க சார், கேம் மேலே நீ கை வச்சுட்டியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. சக்தியும் அம்மா மேலே இது மாதிரி குறை சொல்லிட்டு அம்மா ஏதோ பொண்ணி அடிச்சு வந்துட்டாங்கன்ட்டு இவன் நான் விட மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கோவத்தில் சண்டை போட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிரச்சனையே பெருசாக போயிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்தையாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது இங்கே வேறு மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கே, பகைக்குள்ள பகையா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா முத்தையாவோட ரியாக்ஷனும் இருக்குது. எப்படி இருந்தாலும் அந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா பொண்ணி வராமல் விட மாட்டான்னு நினைக்கிறேன். திரும்பியும் பார்த்தீங்கன்னா அவனை உருட பிடிச்சி கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சக்தி அப்படியே கையும் காலையும் கட்டி போட்டு அப்படியே குப்பரை படுக்க வச்சுருக்காங்க பெஞ்சில். அந்த லத்தி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயோட என் மேலையோட கை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை பார்த்தீங்கன்னா கையிலையும் காலையும் அந்த அடி அடிக்கிறேன். சக்தியும் பார்த்தீங்கன்னா வழி தங்க முடியாமல் ஐயோ சார் என்ன விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்தையா அந்த இவங்க தப்பிக்கணும்னா முத்தையா ஒன்று அந்த கேஸை வாபஸ் வாங்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரசேகர் அவங்க ஃபேமிலியெலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பொண்ணியை தேடி கண்டுபிடிச்சி அங்கே அழைச்சிட்டு வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயாவும் சக்தியும் இங்கே தப்பிக்க வைக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திக்கு அந்த கமிஷனை பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்க போகிறாங்க. ஏன்னா என் மேலே கை வச்சுட்டேன், அதுவும் கமிஷனர் மேலே கை வச்சுட்டேன், இனி நான் சும்மா இருக்க வைக்காதா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிஷனர் பார்த்தீங்கன்னா சக்தியை பழி வாங்க போகிறாங்க. இந்த எபிசோட் பற்றி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லியும் பார்க்கணும்னு வச்சுன்னா நம்ம பேஜை லைக்கும் பண்ணுங்கள், ஃபாலோவும் பண்ணுங்கள்.